அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தாயை விட 70 மடங்கு கோடான கோடி மடங்கு இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாரும் மனிதர்கள், ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடியவர்கள். நாங்கள் மலக்கள் கிடையாது. அல்லாஹ் மனிதர்களை பாவத்துக்கும் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் தான் படைச்சிக்கிறார். இந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை நினச்சி வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சா அல்லாஹ் உடனடியாக மன்னிப்பான், அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். அன்பார்ந்தவர்களே, 100 கொலை செய்த பாவிக்கு அவர் திருந்திய காரணத்தினால அல்லாஹ் அந்த பாவிக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். காலமெல்லாம் ஜினால வாழ்ந்த பெண்ணுக்கு ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால அல்லாஹ் சுவர்க்கத்தை வாரி வழங்கினான். இப்போ நாங்கள் ஒரு மனுஷன் கல் படைச்சி போட்டு ஒரு மனுஷனுக்கு அநியா செஞ்சு போட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு சரி வராது, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே போல் நாங்கள் ஒரு மனுஷன் மானத்தை 10 பேரை முன்னால் வாங்கி போட்டு அவர்கிட்ட போய் தனியாக மன்னிப்பு கேட்கக்கூடாது. அந்த 10 பேர் முன்னால் தான் மன்னிப்பு கேட்கணும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மிக இரக்கமான ரப்பு, பாசமான ரப்பு, நேசமான ரப்பு. எந்த அளவுக்குண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் ஒரு மனிதன் இருந்தார், ஒரு பாவி இருந்தார். 40 வருஷங்களாக எந்த அமலையும் செய்யாத ஒரு பாவி இருந்தார். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா மலையை நிப்பாட்டினான், மலையை இறக்காமல் நிப்பாட்டினான், பஞ்சத்தை கூட்டினான். மலையை நிப்பாட்டி போட்டு அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களோட கூட்டத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சாதான் நான் மலையை இறக்குவேன். அப்போ எல்லாரும் தௌபா செஞ்சாங்க, அந்த பாவி மட்டும் தௌபா செய்யலை. அல்லாஹ் மலை இறக்கலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான கோபம் போனது. இந்த கோபத்தால் சொன்னாங்க, ஏண்ட சமுதாயத்தில் ஒரு பாவி இருக்கிறாரு, அவர் ஒன்று தௌபா செய்யணும் அல்லது ஊரை விட்டே யாருக்கும் தெரியாமல் போயிடணும். இந்த பாவிக்கு விஷயம் விளங்கிட்டு இப்போ இந்த பாவி அல்லாஹ் விடத்துல கையேந்தி ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தை? யா அல்லாஹ், என்னை தண்டிப்பது கொண்டு உன்னுடைய கண்ணியம் கூடுவதாக இருந்தால் என்ன தண்டிச்சு விடு. என்ன தண்டிப்பது கொண்டு உன்னோட கண்ணியம் கூடுவதாக இருந்தால் என்ன தண்டிச்சு விடு. என்ன மன்னிப்பதால் உன்னோட கண்ணியம் குறைவதாக இருந்தால் என்ன மன்னிக்காம விட்டு விடு. இந்த வார்த்தை அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமான வார்த்தையாக ஆகிட்டு. அதனால் அல்லாஹ் அந்த பாவியை மன்னிச்சு இறை நேசனாக அல்லாஹ் மாற்றினான். அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், அந்த பாவி என் கண்ணில் காட்டு. அல்லாஹ் சொன்னான், அந்த பாவியாக இருக்கும் பொழுதே நான் உங்களுக்கு காட்டல, இப்போ அவர் நேசனாகி விட்டார், நான் காட்ட மாட்டேன். அப்போ அல்லாஹ் அன்பாளன், இரக்கமாளன், இரக்கம் காட்டக்கூடியவன், பாசமான ரப்பு, தாயை விட கோடான கோடி மடங்கு இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு. அதனால் ரஹ்மத்துடைய 10, அதாவது மகஃபிரத்துடைய 10 இருக்கிறோம். இந்த 10 முடிய முன்னால் உங்களோட எல்லா பாவங்களை நினச்சி வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ, தௌபா செய்யுங்கோ. அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ்.